இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்ததுன்னா 15.7 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம் கைஸ். கூடிய சீக்கிரமா 16K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம். நம்ம இந்த 20K சப்ஸ்கிரைபர் 25K சப்ஸ்கிரைபர்ல இப்போ ரீச் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டிஏஎஸ் தமிழ்நாடு, டிஏஎஸ் டிஎஸ் ஸ்போர்ட்ஸ் போட்டுங்க. ஆமா கைஸ், பேரை மாத்தலான்னு இருக்கேன். உங்களோட சஜஷன் சொல்லுங்க. டிஎஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்ட். டிஏஎஸ் எல்லாம் டாஸ்ன்னு படிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக டிஜிட்டல் அகாடமி ஃபார் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு ஒரு எண்ணத்துல வச்சோம். அது டிஏஎஸ்ங்கிறது வந்து தாஸ்ன்னு மாறிடுச்சு. 90% வந்து என்னதான் தாஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். சில பேர் வந்து நான் தாஸ் கிட்ட வேலை பார்க்குறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து டிஏ ஸ்போர்ட்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்டிங் வைக்கலாமா, இல்லை டிஏ ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடுன்னு வைக்கலாமா? பேர் எப்படி மாத்துறதுன்னு தெரியல. ஏன்னா பிராண்ட் ஆயிடுச்சு தாஸ் தமிழ்நாடுன்றது. டிஎஸ் தமிழ்நாடுங்கிறது தாஸ் தமிழ்நாடா பிராண்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மறுபடிகள் மஞ்சள் கருப்பு வண்ண சீருடையை பாடிக்கொண்டு இருக்கின்றவர்கள் மறுபடிகள் சிம்பிளா டிஏஎஸ் தமிழ்நாடு டிஏ ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடுன்னு மாத்திடலாம். யோசிச்சு வச்சிருக்கோம் டிஏ ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு அப்படின்னா டிஏ ஸ்போர்ட்ஸ் அண்ட் இ ஸ்போர்ட்ஸ். இ ஸ்போர்ட்ஸ்னு சொல்லும் போது தான் வந்து நம்ம வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம சேனலுக்கு. கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஃபுட்பால், அதுக்கப்புறம் கபடி பண்ணோம், அப்புறம் வாலிபால் பண்ணோம், பேஸ்கெட் பாலும் பண்ணோம். இப்போ அந்த கேம் எல்லாமே இல்லாம இ ஸ்போர்ட்ஸ், ரியல் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இ ஸ்போர்ட்ஸுமே பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இ ஸ்போர்ட்ஸ்லேயுமே நிறைய ஃபீச்சர் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ட்ராஃபியில் வந்து பப்ஜி மேட்சஸ் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல்லையுமே இந்த மாதிரி இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது அகைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அதனால டிஏ ஸ்போர்ட்ஸ் அண்ட் இ ஸ்போர்ட்ஸ், டிஏஎஸ் டிஏ ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு அப்படின்னா டிஏ ஸ்போர்ட்ஸ் ஒரு அஷ்ரஃப் அலி நெக்ஸ்ட் ரவுண்ட் லைவ் இருக்கா? எஸ் டெஃபினட்டா எல்லா மேட்சஸுமே லைவ் இருக்கு. இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சஸுமே லைவ் இருக்கு. 3 நாள் டோர்னமெண்ட் இது. 3 நாளுமே ஸ்கோர் வெஸ்டர்ன் எஃப்சின்னு டீம் நேம் போடுங்க ப்ரோ. வெஸ்டர்ன் எஃப்சி, டபிள்யூஎஃப்சி வேணாமா? டபிள்யூஎஃப்சி எதிரி வேணாமா? வெஸ்டர்ன் எஃப்சின்னு போடவா? மேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ சொல்லிட்டீங்களே. மது
கீப்பர் அவங்க கால்ல பால வச்சிருக்காங்க. இருந்தாலுமே அது WFCக்கு தான் ஃபார்வர்ட் ஆடி எடுத்துட்டு போனாங்க. நல்ல டிஃபென்ஸ் அங்க. ஒரு வெயில் அடிச்சிட்டாங்க பால. ஆடியோ நாட் ஒர்க்கிங். ஆடியோ நாட் ஒர்க்கிங்கா? இப்போ வேலை செய்யும் நினைக்கிறேன். இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிற ஆடியோ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூசுப் பாய். பட் அந்த கிரவுண்ட் சவுண்டு தான் இருக்காது. ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால ரொம்ப வெட்டாக இருக்கிறதுனால நிறைய எர்த்து சவுண்டு வருது. ஸோ அதுதான் வந்து ஒரே ஒரு இஷ்யூ. ஸோ சவுண்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஒரே காலர் பைக் மட்டும் போட்டிருக்கேன். கோல் என்ன நடந்திருக்கீங்க? ரொம்ப 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 ஆக்வர்டான ஒரு நேரம் அதிக பாருங்க. ரொம்ப 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 அசால்ட்டா போயிருக்கு. WFC இங்க ஃபர்ஸ்ட் கோலை பிளேஸ் பண்ணிருக்காங்க. WFC இங்க ஒரு கோல் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஹெடா இருக்காங்க. நிப்பாரதின் சவுண்ட்ஸ் குட். ஓகே, தேங்க்யூ. பட் இன் கேம் சவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பிக் பண்ண முடியல. ஸோ அது கன்ஃபார்மாக நாளைக்கு பிக் பண்ணிடுவோம். ஸோ சேம் எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம கூத்தானூரில் என்ன யூஸ் பண்ணமோ, ஸோ அதராம்பட்டினம் WF அஃபால் என்ன யூஸ் பண்ணமோ, ஸோ அதே எல்லாமே அதே தான். பட் நமக்கு வந்து இதுலேயுமே அஃபாலையும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதுக்கான ரீசனுமே தெரியும் உங்களுக்கு, மழை அப்படின்ட்டு. ஸோ நிறைய ஹெவியாக மழை பெஞ்சிச்சு. ஸோ இன்றைக்குமே வந்து லைட்டாக மழை பெஞ்சு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் எர்த்திங் எரருங்கிறது வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாதது. அதை தாண்டி தான் இங்கே நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ நாளைக்கு அந்த இஷ்யூஸ் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிடலாம். அகைன் கம்மிங் பேக் டு த மேட்ச். இங்கே பால் காலில் பட்டு வெளில போயிருக்கு. மதுக்கூர் பிளேயரோட காலில் பட்டிருக்கான்னு பார்க்கணும். இல்லை அதிராம்பட்டினம் பிளேயரோட காலில் பட்டு வெளியில் போயிருக்கு. நல்ல ஒரு த்ரோஇன், நல்ல த்ரோ கோல் கீப்பர் கிட்ட இருந்து. ஸோ த்ரோஇன் நீங்கள் கிடையாது, வச்சு தான் அடிக்கணும். ஏன்னா 5 டோர்னமெண்ட் இது. அண்ட் வந்து நம்ம ஃபார்வர்ட் அப்புறம் வந்து டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக்கு தான். ப்ரோ அதிரி ஸ்பெல்லிங் சேஞ்ச் பண்ணுங்க. வெஸ்டர்ன் FC மேலே உள்ள போகிறாங்க. சான்ஸ் வர கோலில் ரெண்டாவது கோலுக்கான ஒரு வாய்ப்புகள் அமைச்சு கொடுப்பாங்களா? வெயிட் பண்ணுறாங்க. ஆஹா, நல்ல டிஃபென்ஸ். டம்முன்னு கேட்குதுங்க. அண்ட் கோல் கீப்பர் அழகாக தடுத்துருக்காரு. அண்ட் பால் வெளியிலையுமே போயிருக்கு. 92 பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். இது வெஸ்டர்ன் எஃப்சியோட மேட்சுங்கிறதுனால 92 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. 100+ வரும்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக. ஸோ இன்னைக்கு டோட்டலாக வந்து ஒரு போலுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே ஸ்கெடியூல் படி 1 ஆஹா, போல் வேற வேற மாதிரி போட்டிருக்காங்களே. ஒரு போல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5, 6 மேட்ச் கிட்ட வரும். 6, 7 மேட்ச் கிட்ட வரும் ஒரு நாளைக்கு. இன்னும் 2 மேட்ச் வந்து மிச்சம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உள்ள எடுத்துட்டு போறாங்க. ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்பா? இல்ல, கோல் இல்ல.
பால் அகைன் வெளியில போயிருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மிக்ஸ்டு போலுங்க. கண்டிப்பா இது பெருசா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. மேட்ச் வந்து கன்ஃபார்மா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனாலயே ஒரு நல்ல ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்காங்க பிக்சர்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டீம்ஸ் தான் வந்து அந்த வர முடியல டியூ டு த ரெயின். கரெக்டான டைம்ல வர முடியாதனால டீம் மட்டுமே டீம் மேட்சஸ் வந்து மேட்ச் நம்பர் அது எல்லாமே மாற்றி போட்டுட்ருக்காங்க. சக்திஷ் வியூ ஓகே டன் 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 டன். செகண்ட் பால் வெளியில போயிருக்கு. இங்க ஒரு நல்ல மேட்ச் அண்ட் ஒரு கோல் வெஸ்டர்ன் எஃப்சி. அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட். கோலுமே நல்லா பிளேஸ் பண்ணாங்க. அந்த ஒரு கோலுமே ஹாஃப் டைம்ல ஆடியன்ஸ் ஃபுல்லா வியூ பண்ணுங்க. எஸ் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆஹா எங்கேயோ அடிச்சிட்டாங்க. ஒரு சான்ஸ் இருந்தது ரெண்டாவது கோலுக்கான சான்ஸ், அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். வெஸ்டர்ன் எஃப்சி ஒரு லக்கு, செம்ம லக்குங்க வெஸ்டர்ன் எஃப்சிக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு கோல் கிடைச்சிருக்கு. இது லக்கு மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இங்க முடிவுக்கு வந்திருக்கு.
அடுத்த பகுதி ஆட்டத்தில் வெஸ்டர்ன் பேசிட்டு இருந்தாங்க மீட் போட்டு தான் மீட் போடுறதுனால நமக்கு சவுண்ட் கட் ஆகுது வேற ஒன்றும் கிடையாது. இங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம். ஸோ திஸ் இஸ் a டைம் டு தேங்க் அவர் ஸ்பான்சர்ஸ். ஸ்பான்சர்ஸ் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இந்த டோர்னமெண்ட் இல்லை. ஸ்பான்சர் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். டுமாரோ கூத்தாண்டலூர் மேட்ச் லைவ் இருக்கா ப்ரோ? இல்லை ப்ரோ. அஷ்ரஃப் அலி, ஷஃபிக் அகமது, மேக் பிட் கிளாரிட்டி ஆஃப் கிரவுண்ட் ஆடியோ அஸ் வெல். எஸ், டெஃபினட்டா. முகமது அஃப்ரீத் கான், ஆடியன்ஸ் காமிங்க ப்ரோ. கண்டிப்பா. எஸ், இங்கே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 0-1 அப்படிங்கிற ஒரு எண்ணில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆடியன்ஸை காமிக்க சொன்னேன், பட் அதுக்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இங்கே ஸ்டார்டே பண்ணிட்டாங்க. ஜாவித் அக்பர், தலைவர் எங்கேயுமா எல்லா இடத்துலயும் இருப்போம். நமக்கு ஒரு ஆசைங்க. ஆக்சுவலாக வந்து சிட்டி சைட்ஸில் சென்னையார் பெங்களூர்ல இருக்கட்டும், லைவ்லாம் போடும்போது ஒரு 2-3 லைவ் அந்த டைமில் போகும். அந்த மாதிரி நம்ம நம்ம ஊர் சைடில் நம்ம பக்கத்துலேயே வந்து அந்த மாதிரி லைவ் போனிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிரிக்கெட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட் விடுங்க, ஃபுட்பால் போகுது. இப்போ ஃபுட்பால் வந்து கூத்தாண்டதுலேயும் போகுது. இப்போ இங்கே அதெல்லாம் மட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ இதே நேரத்தில் டக்குன்னு ஒரு ரத்திக்கடையில் மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 3 டோர்னமெண்ட்டுமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். 3மே லைவ் போயிட்டே இருக்கணும். ஸோ 3 டோர்னமெண்ட்டை பற்றி பேசிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் செம்மையாக இருக்கும். ரத்திக்கடையுமே வந்து மேட்ச் பண்ண போகிறாங்க. பட் என்ன டேட்லாம் என்ன அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். டேட் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அஷ்ரஃப் அலி, வை ப்ரோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரே ஒரு இஷ்யூ தான். 30 days பண்ணும்போது அதுக்கு பெரிய செலவாகும். பட்ஜெட் வைஸ் ரொம்ப அதிகமாக போகும். அதனால முக்கியமான மேட்சஸ், அதாவது லீக் மேட்சஸ் இல்லாமல் ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ், ஸோ அந்த மாதிரி மேட்சஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் கமிட்டிக்கு. ஸோ அதை தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் இயரில் 30 daysமே வந்து பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமும் வர நாட்களில் ஸ்பான்சர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா ஷுவராக பண்ண தான் போகிறாங்க. மேலே ஏறுறாங்க. மதுக்கூர் ஒரு கோல் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணி ஆகணும். 1-0 அப்படின்னு இருக்குது. மதுக்கூர் இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னா ஒரு கோல் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணியே ஆகணும். பட் இங்கே வெஸ்டர்ன் எஃப்சி டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதுக்கூரை. 2வது கோல் போகிறதுக்கான ஒரு முனைப்பு அங்கே பாருங்கள். 2 கோல் நான் கன்ஃபார்மாக போட்டே ஆகும் அப்படின்ற மாதிரி மேலே எடுத்துகிட்டு போனாங்க. பட் இந்த தடவை அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டுமாரோ அண்டர் 17 மேட்ச் இருக்கா? இன்ஷால்லா ப்ரோ, யூ ஹாவ் டு. எஸ், டெஃபினட்டாக ஒரு நாள் நடக்கும். அது ஒரு 10 இயர்ஸோ ஒரு 20 இயர்ஸோ எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து
எத்தனை வருஷம் லைவ் ஸ்ட்ரீமிங்னு ஒரு ஃபீல் இருக்கோ அத்தனை வருஷம் வரையும் நம்ம இருப்போம் கண்டிப்பாக. உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. சான்ஸ் செகண்ட் கோலுக்கான ஒரு சான்ஸ். நல்ல ஒரு சேவ். டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க மதுக்கூர். அவங்க பாலை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க காலுக்கு. பட் ஸ்டில் நான் விட மாட்டேன்னு சொல்லி நல்ல டிஃபெண்டுங்க. நல்ல டிஃபென்ஸ் ஷோர்லி. 44 பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் போடுங்க. அண்ட் வெஸ்டர்ன் எஃப்சி ஒன்ஸ் அகைன் அவங்களோட டாமினேஷனை காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹாஃப் ஆஃப் த கிரவுண்டுக்கு பால் நவுத்திருக்காங்க கோல் கீப்பர். இப்போ மதுக்கூர் கோயிங் ஃபார்வர்ட். நல்ல பாஸ். பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பாஸ் கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. பட் மாறி இருக்கு. ஃபவுல் 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 விசில் ஃபவுல். வெளியில் போயிருக்கு. விசில் ஊதிருக்காங்க. ரீசன் ஆஹா வா செம்ம முட்டு முட்டியிருக்காரு அவனியாபுரம். அப்படி இருந்தது. ரெண்டாவது கோலுக்கு தான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வெஸ்டர்ன் எஃப்சி. பட் இங்கே ஃபர்ஸ்ட் கோலுக்கே மதுக்கூர் இன்னும் போகலை. கண்டிப்பாக போய் ஆகணும் மதுக்கூர். கொஞ்சம் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த மேட்சை. ஒரு 2 மினிட்ஸ் டாமினன்ஸில் மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். மதுக்கூர் 1-for-1 ஈச் ஒன் இருக்கும். ஸோ மேட்ச்சில் உயிர் இருக்கும் இன்னும். நல்ல டிஃபென்ஸ் ஒன்ஸ் அகைன். நியாஸ் ஹாய் 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 ஹாய். நல்ல பிளாக்கு. மதுக்கூர் மேலே ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக ஒரு கோல் இன்டென்ஷன் கண்டிப்பாக வேணும். ஒரு கோலுக்கான இன்டென்ஷன் டெஃபினட்டாக வேணும். ஆஹா சில ஊதுனதுக்கு அப்புறமும் ஒரு கிக்கு. ஃப்ரஸ்ட்ரேஷன் கிக்கு. அஷ்ரஃப் அலி ஹாய். என்ன ஒரு ப்ரோ அதெல்லாம் பண்ண ப்ரோ இது. ஒன்ஸ் அகைன் பால் வெளியில் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் சேனலாக இருந்த சேனல் ஃபுட்பால் சேனல் மாறும்னு நினைக்கிறேன். எல்லா மேட்ச்சுமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுக்கான தான் இருக்குது. நடுவில் ஏதாவது கிரிக்கெட் வந்து இறக்கி விடணும். யாராவது கிரிக்கெட்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைவ் நமக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. ஃபுல்லாகவே ஃபுட்பால் 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 வீடியோவாக தான் இருக்குது. பேசிக்கலி இட்ஸ் அ மல்டி ஸ்போர்ட்ஸ் சேனல். மேலே போயிருக்கு அண்ட் மிஸ் பண்ணியிருக்காங்க வாய்ப்பை மதுக்கூர். செகண்ட் பால் மறுபடியும் வெளியில். ஒரு ஹிட்டர் நல்ல ஹிட்டர் நகில் வெளியில். அஷ்ரஃப் அலி ஃபுல் நைட் மேட்ச் ப்ரோ. இல்லை ப்ரோ ஃபுல் நைட் மேட்ச் கிடையாது. இதுதான் இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச். 12 மணியோட க்ளோஸ் ஆகுது. நல்ல பிளாக். திரும்பிட்டாரு டோட்டலா.
ஃபுல் நைட் மேட்ச் கிடையாது. இன்னைக்கு இதுதான் லாஸ்ட் மேட்ச். இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் இது. மதுக்கூரா நல்ல சான்ஸ் இருந்ததுங்க. போட்டிருந்தாங்க அப்படின்னா கோல் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் டைம் பிரேக்கர்னாச்சும் பார்த்துருந்துருக்கலாம். இவங்க நிறுத்தி நிறுத்தி அடிச்சிருந்திருக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி. பால் யாரில் இருக்கும் போது அப்படியே கைட் பண்ணலான்னு பார்த்தாரு கோல் போஸ்ட்டுக்கு. பட் போல பால். அப்போ நல்ல சேவு. ஒன்ஸ் அகைன் இந்த தடவை மதுக்கூர் கோயிங் ஃபார்வர்ட் ஒரு மேனை உடச்சி எடுத்து ஐயோ செம்ம பிளே. பட் வந்து கோல் தான் கிடைக்கல. சோலோவா எடுத்துட்டு போனாரு. அது ஒரு டிஃபெண்டரை உடச்சி போட்டாரு. சார் டிசர்வ் டு பி கோலுங்க. கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கு அந்த கோல் போகாதது. பட் மதுக்கூர் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக ஆடினாங்க அப்படின்னா, டாமினேட் பண்ணி ஆடினாங்கன்னா நல்லா இருக்கும். கோல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய அமையும். ஒரு ஹெட்டர் மதுக்கூர் இதை தான் பண்ணலை ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சிங்கிள் ஹேண்டடாக யாராவது ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து மேலே ஏறின்னு வச்சிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு சான்ஸ்ல கோல் போயிருந்திருக்கும். ப்ரோ விக்கிஸ் அகாடமி என்னாச்சு ப்ரோ? அவங்க மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ அன்ஃபார்ச்சுனேட்லி. புதுக்கோட்டை விசஸ் அத்திக்கடை நடந்தது மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அத்திக்கடை அந்த மேட்சை வந்து 1-0 அப்படின்னு வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. நல்ல சைடுங்க அத்திக்கடை. ஸோ சிஎம் டிராஃபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தாக்கம் அப்படி இருக்கும். உள்ள 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 போறாங்க. பவுல் 65 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வா உள்ள போயிருவாரு போல இருக்கீங்க. நீங்க பாருங்க. இந்த கிக்கை பார்க்கலாம். இங்க வந்து டைமும் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மேட்ச்ல வெஸ்டர்ன் எஃப்சி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ஒரு 6:30க்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் நாளைக்குமே நைட் மேட்ச், சண்டேயுமே நைட் மேட்ச். டோன்ட் மிஸ் இட். ஜஸ்ட் விசிட் அவ்வளவுதான். 6:30 மணிக்கு உள்ள வந்து பாருங்க. மேட்ச் கண்டிப்பா ஓடும் மழை இல்லாத பட்சத்துல. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் டாடா பாபே சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேக்கான ஒரு இதுக்கப்புறம் மன்னார்குடிக்கு வண்டியை ஓட்டிட்டு போய் நாளைக்கு திருப்பி வரணும். ஏதாவது பண்ணி ஒன்றும் ஆகக்கூடாது. கண்ணு வேற சொக்குதே. நான் எந்த ஊருன்னு கேட்டீங்களா ப்ரோ? நான் மன்னார்குடி ப்ரோ. நீங்க எது இப்போ கிளம்பணும் 40 கிலோமீட்டர்ஸ்.
சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளையும் செலவத்தினையும் ஆண்டோடு தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இம்மாசம் நிறைவு வருகிறது என்பதை மற்ற மகிழ்ச்சியோடு வைத்துகின்றோம். மீண்டும் சந்திப்போம் நாளை தினம் கரைகிறது அப்ளிக் கொள்கைக்கு பிறகு இந்நிலையில் ஆட்டம் நடைபெறும் என்பதை கொள்ளப்படுகின்றார்கள். காலம் காட்டது எல்லாருமே கேள்வி ப்ரோ முடிச்சிரு ப்ரோ இறங்கிரு ப்ரோ.